ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். தமிழ் ப்ரீவியஸ் பேப்பர்ஸில் ஒரு 32 பேப்பர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரீசென்ஸாக நடந்தது. 2024 வரைக்கும் நடந்ததில் 32 பேப்பர் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் ஜென்ரல் ஸ்டடீஸும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 10 பேப்பர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது பார்ட் 11, 11வது பேப்பர். இது எந்த எக்ஸாமுக்கானது அப்படின்னா, இப்போ 2023 நடந்த ஒரு எக்ஸாமுக்கானது தான். இதில் கேட்ட ஜிகே கேள்விகளை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு ஆகும். பாலை நிலத்து மக்கள் விலங்குகளை வளர்த்தனர். அப்போது பாலை நிலமானது குடியிருக்கத்தக்க நிலப்பரப்பு தான், ஆனால் அவங்க விலங்குகளை வளர்க்கலை. அப்போ ஏ சரி, ஆனால் ஆர் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், நீதி கட்சியை பொறுத்தமட்டில் எந்த கூற்றெல்லாம் சரியானவை? நீதி கட்சியை பொறுத்தவரை எந்த கூற்றெல்லாம் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் 1, 2 மட்டும்தான் சரியானது. நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவுக்கு கொண்டு வர முற்பட்டது. நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவுக்கு கொண்டு வர முற்பட்டது. பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகையில் தொடக்க கல்வியை நீட்டித்தது. பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகைகளில் தொடக்க கல்வியை நீட்டித்தது. அப்போ இது 2 மட்டும்தான் நீதி கட்சியை பொறுத்தவரை சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, நீல்தர்பன் என்ற இண்டிகோ தோட்டக்காரர்களின் எதிர்ப்பை சித்தரிக்கும் நூலை எழுதியவர் யார்? நீல்தர்பன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகோ கழகத்தை சார்ந்த அந்த போராளிகளோட அவங்கள பற்றி நூல் எழுதினது யார் அப்படின்னா தீன்பந்து மித்ரா. தீன்பந்து மித்ரா அப்படின்றவரை நீல்தர்பன் அப்படின்ற தலைப்பில் ஒரு நூலை எழுதியிருப்பார். அடுத்த கேள்வி, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று பாடியவர் யார்? அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் ஔவையார். கடுகை துளைத்து அப்படின்னு ஒரு கேள்வி வரும், அப்படின்னா இடைக்காடனர் வருவார். அணுவை துளைத்துன்னு கேட்டாங்க அப்படின்னா ஔவையார். அடுத்த கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் ஒரு செய்தி தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளதை எழுதுக. ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் ஒரு செய்தி மட்டும் தவறானது. என்ன அப்படின்னா, குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மேல் கண்ணினுணி சிறுத்தாம்பு என்னும் பாடலை பாடியுள்ளார். இது மட்டும்தான் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சரியானது, குமரகுருபரர் தனது பாடலில் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே என்று திருமலிசை ஆழ்வாரை புகழ்கிறார். சரியானது. திருமலிசை ஆழ்வாரை புகழ்ந்தது குமரகுருபரர் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே அப்படின்னு புகழ்ந்திருக்காரு. அடுத்தது, நம்மாழ்வார் சடம் எனும் வாயுவை சினந்து அடக்கியமையால் சடகோபர் என்று அழைக்கப்படுகிறார். நம்மாழ்வாருக்கு சடகோபர், தமிழ்மாறன் அப்படின்ற பேர்லாம் இருக்கு. அப்போ சடகோபர்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, சடம் அப்படின்ற ஒரு வாயுவை சினந்து அடக்கியதுனால அந்த பேரா சொல்றாங்க. அடுத்தது, பெரியாழ்வார் பட்டர்பிரான் என்று அழைக்கப்படுகிறார். பெரியாழ்வாருக்கு பட்டர்பிரான் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. அப்போ 3ம் சரிதான். அடுத்த கேள்வி, கோடிட்டிடத்தை நிரப்புக. வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டில் தமிழக அரசு அவங்களுக்கு எத்தனை சதவீதம் வழங்குது அப்படின்னா 3%. அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு 3%. வலியுறுத்தல், வேலுநாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார். வேலுநாச்சியார் இந்தியாவோட ஜோன் ஆஃப் ஆர்க். காரணம் அவர் மிகச்சிறந்த வீரமிக்கவராக ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போரிட்டார். அப்போ 2மே சரி, சரியான விளக்கம். அப்போ ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா வேலுநாச்சியார். ஏன்? வீரமிக்க ஆங்கிலேயர் அரசுக்கு எதிராக போரிட்டதுனால. அடுத்ததா, திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர். திருக்குறள் நீதி இலக்கியம் அந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா காதா திருநாவுக்கரசு. இது பொது புத்தகத்தில் இருக்கும். காதா திருநாவுக்கரசு. இது சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல். அடுத்தது, கூற்று, சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலையும் ஆகும். சுயமரியாதை இயக்கத்தோட முக்கிய நோக்கங்களில் ஒன்று பெண் விடுதலை. காரணம், பெண்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது. பெண்கள் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த இயக்கம் ஒரு இடத்தை வழங்கியது. அப்போ 2மே சரி, சரியான விளக்கம். ஆசாரக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. மொத்தம் 100 பாடல்களை கொண்டது. பெருவாயின் முள்ளியார். பிள்ளைத்தமிழ் பருவங்களுள் அம்மானை பருவத்திற்குரிய காலம் 19 to 20. அம்மானை பருவம் 19 to 20. பிள்ளைத்தமிழ் பருவங்கள் மொத்தம் 10. அதில் ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் பொதுவானது 7 பருவங்கள். எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது? எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தையே வலுவிழக்க வைத்தது அப்படின்னா ஜாகிர் நிலமானிய முறை.
இந்த ஜாகிர் நிலமானிய முறை தான் டெல்லி சுல்தானியத்தையே வலுவிழக்க செய்தது. டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுக. காஷ்மீரின் அக்பர் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஜியாவுதீன் அபிதீன். இவர் தான் காஷ்மீரின் அக்பர். டெல்லி சுல்தானிய மன்னர்கள்லேயே காஷ்மீரின் அக்பர்னு அழைக்கப்படுறவர் ஜியாவுதீன் அபிதீன். அடுத்தது 1707 அவுரங்கசீப் இறப்பிற்கு பின் அரியணை ஏறியவர் யார்? 1707 அவுரங்கசீப் இறந்து போயிடுவார். அவருக்கு அடுத்ததான் அரியணை ஏறியவர் பகதூர் ஷா ஒன், முதலாம் பகதூர் ஷா. அடுத்ததா தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் டேஷ் நாட்டு ஆதரவுடன் செயல்படுத்தப்படுகிறது? ஜப்பான். தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் எந்த நாட்டின் ஆதரவுடன் செயல்படுத்தப்படுகிறதுனா ஜப்பான். மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னா HDI எதை வச்சு கணக்கிடுறோம்? உடல் நலம், வருமானம், கல்வி, இது 3 வச்சு தான் கணக்கிடுறோம். பாலின விகிதம் அதில் வராது. மனிதவள மேம்பாடு கணக்கிடுறது உடல்நலம், வருமானம், கல்வி. 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை என்ன? 22. 1952 முதல்ல 54 கட்சிகள் பங்கேற்றிருக்கோம். அதில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்கள் மட்டும் எத்தனைனா 22 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. சரியான கூற்று 1. கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. சரிதான். தமிழ்நாட்டோட ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னாலே கோயம்புத்தூரும், திருப்பூர், ஈரோடு 3 மாவட்டங்களை தான் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா இவைகள் நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பை வகிக்கிறது. இங்கே அதிகமான நெசவாலைகள் இருக்கு. அப்போ இரண்டுமே சரியான விளக்கம். தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1982. தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சட்டம் 1982ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அடுத்து பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 1, 4 மட்டும் தான் தவறாக இணைக்கப்பட்டுள்ளதான். அப்போ PACCS தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் PACCS அப்படின்னா. அப்போது CSCS அப்படின்னா சென்ட்ரல் சர்வீஸ் சென்ட்ரிஸ், அதாவது மத்திய சேவை மன்றங்கள், மத்திய சேவை மையங்கள். 1, 4 மட்டும்தான் தவறாக இணைக்கப்பட்டுள்ளதான் 1, 4. அப்போ 2, 3 சரிதான். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் கரெக்டு தான். VPRCS கிராம வறுமை குறைப்பு குழுக்கள், இது 2 தான் சரியானது. 1, 4 தவறு, 2, 3 சரி. அடுத்ததா சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் என்பது சமூக மாற்றம். ஒரு சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் என்பது சமூக மாற்றம். டேஸ் மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார், கல்விக்காக போராடினார். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். ஆர் லீலாவதி. லீலாவதி அப்படின்றவங்க மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார், கல்விக்காக போராடியிருக்காங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். ஆர் லீலாவதி அவங்க. டேஸ் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும். சீர்திருத்த இயக்கம். சீர்திருத்த இயக்கம் என்பது ஒரு வகை சமூக இயக்கம். இது கல்வி, ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது சீர்திருத்த இயக்கங்கள். பின்வருவனவற்றுள் தமிழ்நாடு ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் உயர்கல்விக்கான திட்டம் அல்ல அப்படி கேட்குறாங்க. முதுமுனைவர் உதவித்தொகை, அதுதான் அல்ல. அப்போ எதுனா பள்ளி மேற்படிப்பு உதவித்தொகை, முனைவர் பட்டப்படிப்பு உதவித்தொகை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சிக்கான வெளிநாட்டு உதவித்தொகை, இது 3மே தமிழ்நாடு ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் வர்ற திட்டம். 2020ஆம் ஆண்டில் தேசிய அறிவியல் தினத்தின் கருப்பொருள் அறிவியலில் பெண்கள். 2020ஆம் ஆண்டு தேசிய அறிவியல் தினம் இருக்கு. அதுக்கு தினத்துக்கான கருப்பொருள் என்னன்னா அறிவியலில் பெண்கள். பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் லெமார்க். பயன்படுத்துதல் மற்றும் பயன்படுத்தாமை என்னும் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் லெமார்க். கீழ்கண்டவற்றில் விஞ்ஞான அறிவை வளர்ப்பது எது? கவனித்தல். நம்மளுக்கு விஞ்ஞான அறிவை வளர்ப்பது எதுனா கவனித்தல் அப்படின்றதான். புவியியல் கால அட்டவணையின் மிகப்பெரிய பிரிவு யுகம். புவியியல் கால அட்டவணையின் மிகப்பெரிய பிரிவு என்னன்னா யுகம். டார்வின் தன்னுடைய 1835ஆம் ஆண்டு பயணத்தில் இந்த தீவுகளில் உள்ள தாவர மற்றும் விலங்குகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டார். கலப்பாக்கஸ் தீவுகள்.
கல்பாக்கஸ் தீவுகளில் 1835 பயணத்தில் ஆய்வு செய்தது யார் அப்படின்னா டார்வின். கிரெப்ஸ் சுழற்சி நடைபெறும் பகுதி மைட்டோகாண்ட்ரியத்தின் மேட்ரிக்ஸ். கிரெப்ஸ் சுழற்சி மைட்டோகாண்ட்ரியத்தின் மேட்ரிக்ஸ் அப்படின்ற பகுதியில் நடைபெறுது. 2,4,5-T என்ற களைக்கொல்லியின் ரசாயன பேர் என்ன அப்படின்னா 2,4,5-Tனா ட்ரைக்ளோரோ ஃபினாக்சி அசிட்டிக் அமிலம். 2,4,5 ட்ரைக்ளோரோ ஃபினாக்சி அசிட்டிக் அமிலம். சூரியன் தற்போது கீழ்கண்டவற்றில் எந்த நிலையில் இருக்கிறது? முக்கிய வரிசை விண்மீன். சூரியன் தற்போது கீழ்கண்டவற்றுள் எந்த நிலையில் இருக்கிறதுனா முக்கிய வரிசை விண்மீன் அதில் இருக்கு. அரிசபித என்னும் பாரம்பரிய பணியார வகை இனிப்பானது டேஸ் இன மக்களோடு தொடர்புடையது. சாந்தல் இன மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தொடர்புடையது அரிசபித அப்படின்ற ஒரு பாரம்பரிய பணியார வகை. உலக தடகள போட்டியில் கோலூன்றி உயரம் தாண்டுதலில் உலக சாதனை படைத்துள்ள அர்மாண்ட் டூப்ளாண்டிஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஸ்வீடன். அர்மாண்ட் டூப்ளாண்டிஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் INS விக்ராந்த். இந்தியாவிலேயே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் INS விக்ராந்த். சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப இதழ் வெளியிட்ட ஆராய்ச்சி ஆய்வின்படி மழைநீர் எப்போதும் ரசாயனங்களால் மாசுபட்டுள்ளதால் இனி குடிக்க முடியாது. பின்வருவனவற்றில் எப்பொழுதும் மாசுபடுத்தும் ரசாயனத்தை கண்டுபிடி அப்படின்னா பாலிஃப்ளூரோ அல்கைல் பொருட்கள். எப்போதுமே மாசுபடுத்தும் ரசாயனம் என்னன்னா பாலிஃப்ளூரோ அல்கைல் பொருட்கள் அப்படின்றது தான். எந்த அரசமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை பெற்றுத்தந்தது? 69வது சாசன திருத்தம் தான் டெல்லிக்கு சட்டசபையை பெற்றுத்தந்தது. 69வது சட்ட திருத்தம். ஐநா அவையினது அறிவிப்பின்படி ஒளி மற்றும் ஒளி அடிப்படையிலான தொழில்நுட்பங்களுக்கான ஆண்டு 2015. ஐநா அவையினது அறிவிப்பின்படி ஒளி மற்றும் ஒளி அடிப்படையிலான தொழில்நுட்பங்களுக்கான ஆண்டு என்னன்னா 2015. 2020 ஆண்டிற்கான தேசிய லோக்மானிய திலக் விருதினை பெற்றவர். 2020 ஆண்டிற்கான தேசிய லோக்மானிய திலக் அப்படின்ற ஒரு விருதை பெற்றது டெல்லி தாமஸ் அப்படின்றவர் 2022க்கான தேசிய லோக்மானிய திலக் விருதை பெற்றிருக்காரு. மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு ஒரு உதாரணம் நிலக்கரி ஆற்றல். மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு உதாரணம் என்னன்னா நிலக்கரி ஆற்றல். ஆக்ஸ்போர்டு பொருளாதாரம் நடத்திய அண்மை கால ஆய்வுகளிலிருந்து உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் இந்திய மாநகரங்கள் முதல் 10 இடங்களை பிடித்துள்ளது. இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் 6வது இடத்தை பிடித்துள்ள நகரம் என்ன அப்படின்னா திருப்பூர் தான் இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் 6வது இடத்தை இருக்கு. இந்தியாவை 6 உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்தவர் யாருன்னா பிரேட்டர் எஸ்கச். இந்தியாவையே 6 உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்திருக்காரு. தீபகற்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பறவை பாத அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி எதுனா கிருஷ்ணா. தீபகற்ப இந்தியாவிலேயே கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பறவை பாத அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி கிருஷ்ணா. பின்வரும் மலைத்தொடரில் எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு? ஆரவல்லி மலைத்தொடர். பின்வரும் மலைத்தொடரில் எது உலகின் பழமையான மலைகளின் பிரதிபலிப்புனா ஆரவல்லி மலைத்தொடர். இந்த இண்டோ சுமேரியன் சீல்ஸ் டெசிஃபர்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா லாரன்ஸ் வாடல். இந்த இண்டோ சுமேரியன் சீல்ஸ் டெசிஃபர்டு என்ற நூலின் ஆசிரியர் லாரன்ஸ் வாடல் அப்படின்றவர் தான். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இந்திய மாநிலங்களை பற்றி குறிப்புகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. 1ம் 4ம் சரி. அப்போது 2ம் 3ம் தவறு. 1ம் 4ம் என்ன? பாம்பேயும் குஜராத்தும் 1960 பிரிக்கப்பட்டது. பாம்பேயும் அதாவது மும்பையும் குஜராத்தும் 1960 பிரிச்சிருக்காங்க. சிக்கிம் இந்தியாவின் 22வது மாநிலம். அப்போ 2மே சரி. அடுத்ததா ஹரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள் 1, 2, 3, 4 அதாவது அனைத்துமே சரி. ஹரப்பா முத்திரைகளில் நீர் யானைகள், புலிகள், ஒட்டகம் 4மே காணப்படுது. நீர் யானைகள், புலிகள், ஒட்டகம் 4மே காணப்படுது. அடுத்து கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவற்றில் குருநானக் குறித்த தவறான ஒன்றை தேர்வு செய்க. தவறான ஒன்று குருநானக் பற்றியது என்ன அப்படின்னா குருநானக் குரான் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார். அதுதான் தவறானது. குருநானக் ஒருவனே தேவன் என்ற கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். சரி. குருநானக் கர்மாவை நம்பினார். சரி. குருநானக் ஜாதி முறை எதிர்த்தார். அப்போ 3மே சரி. குரான் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார். அது மட்டும்தான் தவறு. அடுத்ததா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம்.
இனம், ஜாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றில் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராகவும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றத சரத்து 15 சொல்லுது. இனம், ஜாதி, பால், பிறந்த இடம் அடிப்படையில் யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது. அடுத்து பின்வருவனவற்றுள் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா சால்டியன் கல்வெட்டு. சால்டியன் அப்படின்ற கல்வெட்டில் தான் தங்கம் வந்து இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பள்ளி கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டவர் ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் தான் உத்தரவிட்டிருக்காரு. உலக அமைதியை குறிக்கும் சுல் ஐ குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். உலக அமைதியை குறிக்கும் சுல் ஐ குல் அப்படின்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். 2021-22 ஆண்டில் மனித முன்னேற்ற அறிக்கையின் படி இந்தியாவின் மனித முன்னேற்ற குறியீடு டேஸ் மற்றும் அதன் தரவரிசை டேஸ் ஆகும்னா 0.633 மற்றும் 132. குறியீடு 0.633, தரவரிசை 132ல் இருக்கு. MGNRGS திட்டத்தின்படி கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டிற்கு 100 நாட்கள் வேலையளிப்பு கொடுக்குறாங்க. குடும்பத்தில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பினர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. 100 நாள் வேலை திட்டம் அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் எதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது? உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன். 7வது ஐந்தாண்டு திட்டம் உணவு, வேலை, உற்பத்தி திறனுக்கு சிறப்பு கவனம் செலுத்தியிருக்கு. 8வது நிதிக்குழு மாநிலங்களுக்கிடையே வருமான வரியை பகிர்ந்து கொள்ள புதிய விதியினை அறிமுகப்படுத்தியது. 8வது நிதிக்குழு மாநிலங்களுக்கிடையே வருமான வரியை பகிர்ந்து கொள்ள புதிய விதியினை அறிமுகப்படுத்தியது. அதில் 10% வருமான வரி வசூலிக்கும் அடிப்படையிலும் 90% மக்கள் தொகை மற்றும் தனிநபர் வருமான அடிப்படையிலும் கொடுத்துருக்காங்க. அப்போ இரண்டுமே சரிதான். மத்திய அரசின் வரி வருவாய் இதில் அடங்கும். தனிநபர் வருமான வரி, நிறுவனங்களின் வருவாய் மீதான வரிகள், சரக்கு வரி மற்றும் அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிகள் மூன்றுமே வந்து மத்திய அரசின் வருவாயில் அடங்கும். ஃபோர்ட் அறக்கட்டளையின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் 1960 பசுமை புரட்சியின் தொடர்பாக IADP-ஐ அறிமுகப்படுத்தி 7 மாநிலங்களிலிருந்து 7 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதன்படி கீழ்கண்ட 4 மாநிலங்களுள் எந்த மாநிலம் அரிசி உற்பத்திக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படின்னா உத்தரப்பிரதேசம். அப்போ தமிழ்நாடு தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம் தேர்ந்தெடுத்தாங்க, உத்தரப்பிரதேசத்தை தேர்ந்தெடுக்கலை. கூற்று இந்தியாவில் மறைமுக வேலையின்மை நிலவுகிறது. சரி. அப்போது மறைமுக வேலையின்மையில் தொழிலாளர்கள் இறுதி நிலை உற்பத்தி திறன் 0. இரண்டுமே சரி. இந்தியாவில் மறைமுக வேலையின்மை இருக்கு. மறைமுக வேலையின்மையில தொழிலாளர்கள் இறுதிநிலை உற்பத்தி திறன் 0 இருக்கு. கீழ்கண்ட வாக்கியங்களை உற்று நோக்கவும். ஆம்புட்ஸ்மேன் என்பவர் அரசின் உயரதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி ஆவார். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிர்வாக அதிகாரிகளுக்கென புகார்களை விசாரிப்பதற்காக மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ 1 மட்டும்தான் சரி. ஆம்புட்ஸ்மேன் என்பது அரசின் உயரதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை விசாரிக்க அமைப்பு, அது மட்டும்தான் சரி. அடுத்து பொறுத்துக. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சட்டம். தடுப்பு காவல் சட்டம் 1950. தடுப்பு காவல் சட்டம் 1950. தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980. தீவிரவாத தடுப்பு சட்டம் 2002. உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1971. அடுத்து பொறுத்துக. பொருள் மற்றும் அதற்கு தொடர்பான சட்ட உறுப்பு. போதுமான வாழ்வாதாரத்தை தருவது சட்ட உறுப்பு 39. போதுமான வாழ்வாதாரம். கண்ணியமான தர வாழ்வு சட்ட உறுப்பு 43. கண்ணியமான வாழ்வை தருவது 43. பணி உரிமை ஆர்டிக்கல் 41. பணி உரிமைக்கான அது வழங்குற உறுப்பு 41. மக்கள் நலன் 38. மக்கள் நலனை வருவது 38. கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும். அதில் தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னா 2 மட்டும்தான் தவறு. அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது மட்டும்தான் தவறு. அப்போது தகவலறியும் உரிமை சட்டம் குறிக்கும் அறிவார்ந்த தன்மையானது என்ன அப்படின்னா தகவலறி உரிமை சட்டத்தை பொறுத்தவரை நல்லாட்சி மற்றும் மேம்பாடு சரி. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை சரி. ஊழலை தடுத்தல் சரி. அலுவலர் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது அது மட்டும்தான் இங்கே அறிவார்ந்த தன்மை, அதாவது தகவல் உரிமை சட்டத்தில் அறிவார்ந்த தன்மையில் தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சரியாக பொருத்தி விரையை தேர்ந்தெடுக்கவும். அரசியலமைப்பு திருத்த சட்டம் எண் அதோட கூற்று 53. 53 என்ன அப்படின்னா மிசோரம் மாநில தகுதிநிலை. 53வது சட்ட திருத்தம் மிசோரம் மாநில தகுதியை பெற்றிருக்கு. 56 வந்து கோவா மாநில தகுதியை பெற்றிருக்கு. அதுவே 55 அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் மாநில தகுதி நிலையை பெற்றிருக்கு. 36 சிக்கிம் மாநில தகுதி நிலையை பெற்றிருக்கும். 53 மிசோரம், 56 கோவா,
55 அருணாச்சல பிரதேசம், 36 சிக்கிம். இந்திய அரசமைப்பில் பொதிந்துள்ள சோசலிச கோட்பாட்டின் தன்மையானது 1, 2 ஆகியன சரி. 1, 2 என்ன அப்படின்னா அரசு நடவடிக்கைகளில் சோசலிச கருத்துக்களின் தாக்கம். அரசு நடவடிக்கைகளில் ஒரு சோசலிச கருத்துக்களின் தாக்கம். மக்களாட்சி சோசலிச அரசு நிறுவுவதை நோக்கமாக கொண்டது. மக்களாட்சி சோசலிச அரசு நிறுவுவதை நோக்கமாக கொண்டது. 2 மட்டும்தான் சரி. இந்திய அரசமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது சமத்துவவாதம். இந்திய அரசமைப்பு முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது எதை சொல்லுது அப்படின்னா சமத்துவவாதத்தை சொல்லுது. பின்வருவனவற்றில் எது எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது? சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது 1, 2, 3 மூன்றுமே சரி. என்ன அப்படின்னா நீதிபதிகள் பாதுகாப்புக்காக பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதல் சரி. நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல் சரி. நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுதல் மூன்றுமே சரி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு பூனாவில் இருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது தொடர்பாக பின்வரும் காரணங்களில் சரியானது என்ன அப்படின்னா பூனா காலரா நோயால் பாதிக்கப்பட்டது. கரெக்டு தான். பூனால காலரா நோய் அதிகமாக பரவிக்கிட்டு இருந்ததுனால பம்பாய்க்கு மாற்றிருப்பாங்க. கீழே கூறப்பட்டுள்ளவற்றை கவனிக்கவும். 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் சில குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டது. என்ன அப்படின்னா 1, 2, 3, 4 அதாவது காலவரிசை சரியான காலவரிசை தான். இந்திய தேசியத்தை பரப்புதல், இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையேயான நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல், நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல், கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல். பின்வருவனவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். நானா சாஹிப், ஜெனரல் ஹென்றி ஹேவ்லாக். நானா சாஹிப்னா ஜெனரல் ஹென்றி ஹேவ்லாக். ராணி லட்சுமிபாய், சர் ஹெக்ரோஸ். ராணி லட்சுமிபாய், சர் ஹெக்ரோஸ் இது ரெண்டும் மட்டும்தான் சரியானது. நானா சாஹிப், ஜெனரல் ஹென்றி ஹேவ்லாக். ராணி லட்சுமிபாய் அப்படின்னா சார் ஹெக்ரோஸ் அப்படின்றவர். பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரப்புரை செய்ய 1912ஆம் ஆண்டு அல் ஹிலால் பத்திரிகையை ஆரம்பித்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அல் ஹிலால் அப்படின்ற ஒரு பத்திரிகையை வழங்கினது யாருன்னா அதாவது மௌலானா அபுல் கலாம் ஆசாத். எந்த வருஷம் அப்படின்னா 1912. ராஷ்டிரகோப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஒரு ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள். இது தாதாபாய் நவ்ரோஜியால் கிபி 1854 தொடங்கப்பட்டது. அப்போ ராஷ்டிரகோப்தார் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா உண்மையை கூறுபவர், உண்மை விளம்பின்னு சொல்லுவாங்க. உண்மையை கூறுபவர் அப்படின்றதான் ராஷ்டிரகோப்தார் அப்படின்றதோட பொருள். பின் வருபவர்களில் எவர் 1897 நடந்த இந்திய தேசிய காங்கிரசின் அமராவதி கூட்டத்தை 3 நாட்கள் தமாஷ் என்று வர்ணனை செய்தார்னா அஸ்வினி குமார் தத். 1897 இந்திய தேசிய காங்கிரஸில் அமராவதி கூட்டத்தை 3 நாட்கள் தமாஷா அப்படின்னு வர்ணனை செய்தவர் அஸ்வின் குமார் தத். அனைத்து வங்காள சட்டமறுப்பு குழுவை உருவாக்கியவர். அனைத்து வங்காள சட்டமறுப்பு குழுவை உருவாக்கியவர் ஜா மோ சென்குப்தா. ஜா மோ சென்குப்தா அப்படின்றவர் தான் அனைத்து வங்காள சட்டமறுப்பு இயக்க குழுவை உருவாக்கியவர்.